இது கேரளால வந்து சாண்டி உமன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் வந்தார். அவருடைய மனைவி பேங்க் ஆபீசர். அந்த அம்மா பேங்க்ல லோன் போட்டு, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் நம்ம எப்படி பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டினாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் முதல்வர். அந்த அம்மா கவர்மெண்ட் பஸ்ல போனாங்க. அப்போயே அவங்க ஹஸ்பண்ட் முதலமைச்சர் தான். அப்போ அந்த ஒரு இம்பாக்ட் முதலமைச்சரின் மனைவியாக இருந்தாலும் அந்த அம்மா ஒரு மிடில் கிளாஸ் உமனா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற பஸ்ல தான் போறாங்க. ஒரு முதலமைச்சரின் மனைவியாக ஆடம்பரத்தை அந்த அம்மா செய்யல. இன்னைக்கு போய் பார்த்தாலும் நம்ம போடுற இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ட்ரெஸ்ஸை தான் அந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்க இப்படியே கேமரா இங்கிட்டு திரும்புங்க இந்த முதல் குடும்பத்திட்ட. சர்வசாதாரணமா அவங்க வந்து நான் சொல்றது 25,000 ரொம்ப கம்மி. அதெல்லாம் காஞ்சிபுரம் சரி ஒரு ஒரு ஜான் கான பார்டர் தான் அவங்க வச்சுட்டு வராங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் அந்த ரெட்டப்பட்ட பேட்டர்ன்ல பயங்கரமா கட்டிட்டு வராங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி மாடலை செட் பண்றீங்க? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி மாடல் நீங்க செட் பண்றீங்க? அப்ப முதல் குடும்பம்னா நீங்க 24 hours மீடியாவுக்கு முன்னாடி தெரியும் போது ஃப்ரெஷ்ஷான புது காஞ்சிபுரம் சாரியே, காஞ்சிபுரம் ஒன்லி காஞ்சிபுரம் சில்கே கட்டுறீங்க. அங்க பார்த்தா ஒரு முதல்வர் இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா, ஒரு பேங்க் ஊழியரா லோன் வாங்கி வீடு கட்டினாச்சு. அப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிந்தனை வழியில் ஏன் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றது இப்ப புரியுது அவங்களுக்கு. இதுதான் இந்த ஆடம்பரம். ஆடம்பரத்தை மட்டும் சொல்லல, அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு நகை நடை உடை பாவனைகளை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை பரப்பும் போது நானும் அப்படி வாழணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணுங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே போய் சேரும் மேடம். மிடில் கிளாஸ்ல இருக்க மட்டும் இல்ல, இதை பார்க்கின்ற விளிம்புநிலை மனிதர்களும் நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணலாமோ அப்படின்னு தோணும் ஒரு இடத்துல இதை நான் அவங்களை அக்யூஸ் பண்ணணும். துர்கா அம்மாவையோ ஸ்டாலின் ஐயாவையோ அந்த குடும்பத்தையோ நம்ம வந்து விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல. பட் இதுதான் பொதுமக்களோட சைக்காலஜி. இது ஒரு உளவியல் ரீதியா நான் இதை சொல்றாங்க தான்.